சார் பக்கத்துல ஒரு ஃப்ரேம்ல நின்றாலே போதும்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த வாய்ப்புக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா. இந்த மாதிரி கூப்பிடும்போது நான் எப்படி சார் வராம இருக்க முடியும்னு சொல்லி உடனே வந்தேன். ஃபுல்லாவே ட்ரீம் பண்ணியிருக்கேன். நெறைய கனவு கண்டிருக்கேன். அதாவது அண்ணன் ஷூட்டிங்கே தூரத்துல இருந்து பார்த்தா போதுங்கிற மாரிலாம் எனக்கு ட்ரீம் வந்திருக்கு. ஸோ வந்து பல வருஷமா வேண்டிக்கிட்டு வருவோம். திடீர்னு கடவுள் வந்து இந்தா அப்படின்னு குடுப்பாங்க இல்லையா? நீ கடவுள். எங்க ஒய்ஃப் வந்து சாரோட பயங்கர ஃபேன் மாதிரி சார்கிட்ட நான் ஆடும்போதெல்லாம் கேட்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அது வரைக்கும் நான் அவங்களை கூப்பிட்டு போயிருந்ததே கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக ஜனகிட்ட சார்கிட்ட கேட்கணும் லாஸ்ட் படம் இல்லையா? ஸோ கேட்கும்போது சார் என்ன சொன்னான்னா, இல்ல சார் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லைங்க. இட்ஸ் ஃபார் ஷுவர். இது வரைக்கும் சார் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. அண்ட் வெரி ஹம்பிள் பர்சன். எல்லாரையுமே சார்ன்னு தான் கூப்பிடுவாரு. சரி, நான் அந்த டயலாகை ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் என் கையிலேருந்து ஒன்று போட்டேன். ட்ரெஸ்ஸு வந்த மாதிரி பொண்ணு வராது அப்படின்னு ஒரு ஸ்மைல் ஒன்று போட்டு மனசுக்குள்ளே செம்ம பயம். சார் ஏதாச்சும் திட்டுவாங்களா? அவருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி தருவார். ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார். நான் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அந்த தாத்தா மரகையா, அந்த மேட்டர்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. இப்படி சொல்லி நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். அந்த அவர் பாடல தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடுன்னு பாடும்போது அப்போ சார் சொன்னார், மாஸ்டர் ஏஞ்சி ஒரு மூட்டு ஒன்று போட்டுருங்க பின்னாடினார். Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner Wagh Bakri Tea since 1892. Venue partner Feathers, Arada Hotel. Okay, so we have the crew here. ஜானி மாஸ்டர்லேருந்து எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்துட்டு ஆன் த மூவி வந்துட்டு நாங்கள் உங்கள் எல்லாரையுமே விட்னஸ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. ஏன்னா உங்கள் எல்லாரையும் நாங்கள் நிறைய நான் சின்ன குழந்தையா இருந்த முதல்ல தளபதி மூவிலலாம் உங்களை சாரை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படிலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து அந்த தேட்டரில் அவரோட ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? வென் யூ காட் த ஃபர்ஸ்ட் கால்லேருந்து அது எல்லாமே சொல்லுங்கள் எங்களுக்கு. ஆக்சுவலாக ஜி கூட நிறைய சாங் ஃப்ரம் செந்தூர பாண்டிய படத்துலேருந்து நாங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது பேக் டான்ஸராக. அண்ட் நிறைய சாங் நான் வந்து சாருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கால் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு படத்தில் உங்களுக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது ஜனநாயகன் படத்தில் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரேமில் நின்றாலே போதும்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த வாய்ப்புக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா. இந்த மாதிரி கூப்பிடும்போது நான் எப்படி சார் வராமல் இருக்க முடியும்னு சொல்லி உடனே வந்தேன். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக வினோத் சார் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா என்னை அக்செப்ட் பண்ணதுங்க, ஓகே இவங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணலான்ட்டு. ஏன்னா இன்னி வரைக்கும் நான் டான்ஸராகி நிறைய கேப் டான்ஸராக ஓகே டான்ஸ் ஆடுவான், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ இன்னி எங்கே போனாலும் மாஸ்டர் நீங்கள் ஜனநாயகத்தில் பண்ணியிருக்கீங்களா, அவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டு இருக்கு. அது ஆல் த கிரெடிட் கோஸ் டு வினோத் சார் தான். வினோத் சார் தான் கண்டிப்பா. அண்ட் எனக்கு வந்துட்டு நான் உங்களை வந்து இந்த மேக்குரினா பாட்டு, இந்த நிறைய பாட்டில் நீங்கள் அப்போட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம சிஎம் சாரை பார்க்கும்போது அவர் வந்து உங்ககிட்ட பேசுறது ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுதா? இல்லை அவர் உங்களை எப்படி அரவணைச்சிக்கிறாரு? இல்லை ஆக்சுவலாக நான் சார் என்னைக்கு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் தான் அந்த சிந்தர் பண்ணி சொல்லணும் அப்போ எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் லாஸ்ட் டே ஷூட் வரைக்கும் அப்படி தான் பார்த்தேன். அப்படிதான். ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் டே ஷூட்டில் பார்த்தீங்கன்னா சாருக்கு அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக பேக்கப் ஆகிடுச்சு. ஓகே. எங்கள் ஒய்ஃப் வந்து சாரோட பயங்கர ஃபேன் மாதிரி சார்கிட்ட நான் ஆடும்போதெல்லாம் கேட்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அது வரைக்கும் நான் அவங்களை கூப்பிட்டு போயிருந்ததே கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக ஜனகிட்ட சார்கிட்ட கேட்கணும் லாஸ்ட் படம் இல்லையா? ஸோ கேட்கும்போது சார் என்ன சொன்னான்னா, ஓகே கூப்பிட்டு வர சொல்லுங்கன்னார். அப்புறம் சாருக்கு அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் பேக்கப் ஆகிடுச்சு. இவங்க வீட்டில் தானே கிளம்பிட்டாங்க, பெரம்பூர்லேருந்து அவ்வளோ தூரம் வரணும். அப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் கிளம்பிட்டாங்க சார், நோ ப்ராப்ளம், வரட்டும் கம்மன்னார். அவங்க வரதுக்கு ஒரு 1.5 hour ஆகிடுச்சு. அந்த 1.5 hour வெயிட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு தான் சார் போனார். ஸோ நான் அன்றைக்கி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்படியா இருக்கா, அவ்வளோ சாமிங்காக அந்த எப்படி சொல்கிறது, நிறைய எக்ஸ்பிரஸ் சார் நிறைய வேர்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா. நீங்க ஆக்சுவலா அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஜனநாயகன் படத்துல மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆர் வந்துட்டு நம்ம பார்த்து அட்மையர் பண்ற ஒரு பர்சனை பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த நொடி? ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் டே செட்டில் நான் நின்றுருக்கேன். சார் என்ட்ரியை உள்ளே வந்தோன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட்டி போச்சார். Hi Johnny, so happy to see you on the set in this movie. சொன்னேன், சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ டு ஹேக் டுகெதர் சார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம்.
வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். வெரி நைஸ் டு நோ சார். தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்துட்டு குறுக்க ஒரு சம்பவம் சொல்லுங்க சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். ஸோ இதில் வந்து நான் 8 டான்ஸ் மாஸ்டர்ஸை வந்து இதில் காஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே. பிரபுதேவா மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இப்படி ராஜு மாஸ்டர், சார் கூட யாரெல்லாம் பிகினிங்லேருந்து டான்ஸ் ஆடினாங்களோ, ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு 8 பேரை வந்து ஆடியோ லான்ச் மாதிரி. இல்லை ஆடியோ லான்ச், அந்த ஐடியா தான் ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரில. ஓகே. பட் இவங்களை வந்து ஒரு சாங்கில் ஆட வைக்கணும், சார் கூட வந்து ஒரு 4-5 சீன்ஸ் பண்ண வைக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட பிளானாக இருந்தது. ஸோ அப்புறம் வெர்ஷன்ஸ் மாற அப்புறம் அவங்களோட அவைலபிலிட்டி, டேட்ஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து கடைசியாக ஒரு 2 மாஸ்டர்ஸ் தான் பண்ணாங்க. ஆனால் அந்த 8 மாஸ்டர்ஸும் அங்கே வந்து ஆடிட்டாங்க ஆடியோ லான்ச்சில். சூப்பர். சார் வந்துட்டு இவ்ளோ ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சே ஒரு கோரியோ பண்ணி முடிக்கணும்னும் போது டூ மெனி குக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் எல்லாமே. இப்போ இத்தனை டான்ஸ் மாஸ்டர்ஸ் வச்சு ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும், இல்லை 2 டான்ஸ் மாஸ்டர்ஸ் வச்சு நடிக்க வைக்கிறதாகட்டும், எவ்வளோ சேட்டைகளாக இருந்தது செட்டு. அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன் இருக்கும் இல்லையா, அத்தனை பேரும் போய் அவருக்கு முன்னாடி நிற்பாங்க. நாங்கள் வந்து அவரோட பெரிய ஹிட்டு பாட்டு சாங் நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கூட ஆடுவாங்க. இப்போ பெரிய மாஸ்டர்ஸாக இருக்கவங்க எல்லாம் அவர் பக்கத்தில் ஆடினவங்களா இருப்பாங்க. அப்போ ஸோ அந்த ஒரு சீன் வந்துட்டு எவ்வளோ சேட்டையா இருக்கும். அவரை நெருங்குறது எப்படி இருக்குன்றது எங்களுக்கு நீங்க ஸ்கிரிப்டடா பாக்குறத விட அந்த ஆன் த செட் ஆன் ஸ்பாட் எப்படி இருக்கும் எங்களுக்கு சொல்லுங்களேன். சார் எப்பவுமே அமைதியா தான் இருப்பாரு. அவர் வந்து ஸ்பாட்ல அந்த 8 ஹவர்ஸும் அடுத்த ஷாட் என்ன, அதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் யோசிப்பார். ஸோ ஏன் அட்லீஸ்ட் ஜனநாயகன் செட்டில், வேறு செட்டில் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப ஜாலியாக நான் வந்து பார்த்ததில்ல. என் செட்டு கொஞ்சம் சீரியஸான செட். ரொம்ப சீரியஸான செட்டு தான். ஓகே, நம்ம அப்படியே அருண் சார் கிட்ட வந்துடலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு சீனில் நீங்கள் தளபதி சாரோட ஷேரிங் த ஸ்க்ரீன் இல்லையா, எல்லா பெண்களாலும் தாய்மார்களாலும் ரொம்ப வரவேற்கப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த குட் டச் பேட் டச்ன்றது ஒரு சீனு. அதில் வந்துட்டு தேட்டர் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம எல்லாருமே இந்த சீட்டு நுனிக்கு வந்து ஓகே யார் சொன்னால் இந்த உலகம் கேட்குமோ அவர் வாயால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த ஒரு சீனுக்கு உங்களை காஸ்ட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயமா உங்களுக்கு இருந்திருக்கும். பட் அதை நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, நான் லிட்ரலாவே ட்ரீம் பண்ணியிருக்கேன், நிறைய கனவு கண்டிருக்கேன். அதாவது அண்ணன் ஷூட்டிங்கே தூரத்துல இருந்து பார்த்தா போதுங்கிற மாதிரிலாம் எனக்கு ட்ரீம் வந்திருக்கு. இமேஜின் நான் வந்து அண்ணன் கூட நடிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்போம், சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, இது நடக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து பல வருஷமா வேண்டிக்கிட்டு வருவோம். திடீர்னு கடவுள் வந்து இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, என் கடவுள். இல்ல சார், இல்ல நான் வந்து இது கிரிஞ்சா இருக்கும், இல்ல சும்மா இதை விட்டேன்னா அப்புறம் சாரை பார்க்கவே முடியாது, நான் இதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் நோபடி. இந்த கேரக்டரை யார் வேணா பண்ணியிருக்கலாம். நோ, திஸ் இஸ் அண்ணாஸ் லாஸ்ட் மூவி. பாலிவுட்லேருந்து ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டாரோ இல்லை மலையாளம்லேருந்து இல்லை தெலுங்குலேருந்து யார் வேணா வந்திருக்கலாம். இஃப் நாட் ஃபார் திஸ் பர்சன் நான் வந்து இன்னைக்கு இங்கே இப்படி வாய்ப்பே இல்லை. யூனோ ஐ எம் ஜஸ்ட் இங்கேருந்து நான் சொல்கிறேன், ஆல் த கிரெடிட் கோஸ் டு வினோத் சார். என் ஃபேமிலி ஃபுல்லாக ஐ பீன் டெல்லிங் தெம், யூனோ ஐ டோன்ட் நோ வாட் மேட் திஸ் யூனிவர்ஸ் டு மேக் திஸ் ஹேப்பன், பட் ஹேப்பன் கடவுள்மா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல் பியாண்ட் வேர்ட்ஸ்மா. எனக்கு வந்து சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, தட் இஸ் ஆல் டீப் இன்சைட், அப்படியே வந்து பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ ஐம் ஸோ வெரி ஹாப்பி. நைஸ். கண்டிப்பா அந்த ஆன் ஸ்பாட்ல சில விஷயங்கள் நடந்திருக்கும். அவர் வந்து ஆஸ் அ பர்சனாவுமே ஹி சப்போர்ட்ஸ் உமன், ஹி வாண்ட்ஸ் டு எஜுகேட் உமன் ஆன் இந்த கிரவுண்ட்ஸ்லன்ற ஒரு பர்சன் தான் அவர். இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே அவர் அறிவிக்கிற திட்டங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் இருக்குன்னும் போது யூஆர் கிரியேட்டிங் சம்திங் ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டு ரிலவென்ட் டு தட்ன்ற மாதிரி ஒரு சீன் தான் அது. அப்போ அந்த டைம்ல அவர் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் சொன்னாரா, இல்லை அவர் ரொம்ப கிளாடா இருப்பார் இப்படி ஒரு சீன் வந்துட்டு நம்ம ரீக்ரியேட் பண்றோம், அந்த செட்ல நடந்த ஏதாவது அவர் கொடுத்த இம்ப்ரோவைசேஷன் ஆர் அந்த இடத்துல அவர் அந்த இமோஷனலா அவர் கன்வே பண்ணது என்ன, ஏதாவது நீங்க ஷேர் பண்ணனும் ஹெச் வினோத் சார் ஆகட்டும் அருண் சார் ஆகட்டும், ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல, அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன். அந்த குட் டச் பேட் டச்ன்ற அந்த சீன் வந்து அவர் அந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அந்த சீன் அவர் பண்ணும்போது ஸ்பாட்டில் பண்ணும்போது கம்பேரிசன்ஸ் வரும்ல, அவர் இப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காருன்னும் போது விஜய் சார் வந்து ரொம்ப கேஷுவலாக அதை பண்ணார். அதாவது கேஷுவலாக மீன்ஸ் அவர் ஆத்மார்த்தமாக அவர் பண்ணார். அவர் பண்ணும்போது நாங்கள் எடிட்டில் பார்க்கும்போது கூட வந்து இது என்னவா இருக்கும் படத்தோட ஃபேஸிங்கில், அதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஹை மூமெண்ட்ஸோடு இருக்கிற சீன்ஸ்லாம் வருதுன்னும் போது
தியேட்டரில் வந்து அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸோட அவர் என்ன நினைச்சாரோ, எது நடக்கும்னு நினைச்சாரோ அது அப்படியே நடந்தது. அவர் நினைக்கிற எல்லாமே, அவர் சொல்ற எல்லாமே நடக்குதுல்ல. ஓகே. அந்த மாதிரி அவர் நம்பின விஷயமும் அது நடந்திருக்கு. விமன் மட்டும் இல்லாம நிறைய ஆண்களுக்கும் அது கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சீன் எல்லாருக்கும். கண்டிப்பா. இந்த ஒரு சீன் வந்துட்டு டீச்சர்ஸ் எடுக்கிறத தாண்டி, நம்ம புரொஃபசர்ஸ் எடுக்கிறத தாண்டி, நம்ம தாய்மார்கள் எடுக்கிறத தாண்டி, தளபதி அவர்கள் சொன்னா குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும்ன்றத ஒண்ணு மனசுல வச்சுட்டு நீங்க எடுத்திருந்திருப்பீங்க இத. இல்ல நான் இல்ல. இல்ல. மறுபடியும் நான் அந்த அந்த அதுல ஒரு துளி பெருமை கூட எனக்கு இல்ல. இல்ல அது வந்து ஏன்னா குழந்தைங்க பார்க்க முடியலன்னு நீங்க இல்ல ஃபீல் நான் பண்ணீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா, நான் வந்து இது நிறைய பேர் சொல்றது தானே. இது வந்து ஸ்கூல்ல சொல்றாங்க. ஆ ஆல்ரெடி இப்ப எஸ்கே சார் கூட ஒரு வீடியோ இருக்கும். சொல்லிருப்பாரு. சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய பேசியிருக்காங்களே, இதுல என்ன புதுசு இருக்கு அப்படின்னும்போது, ம். நான் அப்படிதான் யோசிச்சேன். ஓகே. ஸோ ஆனா அவரு அத நம்பினாரு. ஆ என்ன இந்த இந்த படம் பார்த்தேன்னு சொல்ற ஒரு விமன் சொன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற சீன் அதான். கண்டிப்பா. நீங்க வந்துட்டு இந்த ஒரு சீன் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு இதுக்காக யூஏ குடுத்துருக்கலான்ட்டு வினோத் சார் அவர்கள் நினைச்சீங்களா? இந்த ஒரு இதுக்காக சீனுக்காக. இல்ல, படத்துக்கே இவ்வே ப குடுத்துருக்கலாம். ஸோ ஏன்னா அது ஜனங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கன்டென்ட் தான். ஸோ விஷயங்கள் அதுல தான். ஆமா. ஹீரோயிசம் இருக்கு. 1, 2 வயலன்ட் ஷாட்ஸ் இருக்கு. பட் அத கட் பண்ண ரெடியா இருந்தோம். ஆல்ரெடி அத கட்டு குடுத்துருந்தாங்க. அத நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம். பட் அதுதான் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் அதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சூப்பர் சார். ஸோ இந்த இந்த படத்தோட இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தாண்டி, உங்களோட படத்தோட மொமெண்ட், ஆன் செட் மொமெண்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். நம்ம எல்லாரையும் க்ரூல கேட்குறோம். எனக்கு உங்களோட மொமெண்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார். நிறைய இன்டர்வியூஸ் நிறைய கண்டினியூஸா இந்த படத்துக்காக போயிட்டுருக்கு. கொடுத்தேன். அப்பல்லாம் ஒரு தைரியம் இருந்துச்சு. நல்லா பேசினேன், கான்ஃபிடென்ட்டா குடுத்தேன். எல்லா கேள்விக்கும் பதில் இருந்துச்சு. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் வருமான்னு தெரியல. பிகாஸ் சார் இருக்கிறதுனால. சார் இருக்கிறனால. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்ல. சார பக்கத்துல வச்சுட்டு எனக்கு பேசுற தைரியம் எனக்கு இல்ல. ஏன் சார் நீங்க ஒரு ஹெட் மாஸ்டர் ஃபீலே குடுக்குற மாதிரி எனக்கு இருக்கு. நீங்க வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே எல்லாரும் செம்ம சைலண்ட் ஆயிட்டாங்க. உங்க ஏடிஸ்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. தெரியல. அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல, இல்ல. இல்ல சார் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லைங்க. இஸ் ஃபார் ஷுவர். இதுவரைக்கும் சார் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. அண்ட் வெரி ஹம்பிள் பர்சன். எல்லாரையுமே சார்ன்னு தான் கூப்பிடுவாரு. அப்படிதான். நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம் வந்து எல்லாரையுமே ரொம்ப ரெஸ்பெக்டபிளா ட்ரீட் பண்ற ஒரு பர்சன். ஸோ அந்த பயம்லாம் கிடையவே கிடையாது. பயம்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப அதீதமான ஒரு மரியாதை அது. இல்ல, இல்ல. டென்ஷன்லாம் ஆவேன். இவர் இருக்கும்போது ஆகல. அப்படி இருக்கும். இல்ல நேச்சுரலி கொஞ்ச நேரம் பேசினா சரியாயிடும். அவ்வளவுதான். அப்படிதான். அது ஒரு ஸ்டார்ட்டிங் ட்ரபிள்ன்ற ஆமா, மாரி ஆமா. சொல்றீங்களா? ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க வந்து வினோத் சார் ஒரு இன்டர்வியூல பார்த்ததுக்கும், அவர வந்துட்டு இந்த மாதிரி எப்பயாவது தானே நம்ம மீட் பண்ண முடியுது. ரொம்ப ஆன்லைன்ல இல்லாத ஒரு பெர்சன் இல்லையா? அவர் வந்து ரொம்ப எளிமையா எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மேன் நெக்ஸ்ட் டோரா மாரி தான் எங்களுக்கு தெரியிறாரு. பட் உங்களுக்குலாம் ஆன் செட்ஸ் அவர் எப்படி தெரிஞ்சாரு? அவர் எவ்ளோ அப்ரோச்சபிளா இருந்தாரு? அவர் எவ்ளோ வந்துட்டு பிளெண்டபிளான டைரக்டரா இருந்தாருன்றது வந்து மோர் தென் தி ஹீரோயின் நாங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அந்த என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ரேச்சல் மேமோட அந்த மார்க்கெட் சீன். ஆ. போய் ரெடி ஆயிட்டேன். சார் டயலாக்ஸ் குடுத்துட்டாங்க. 1 ஹவர் தான் டைம். இல்லன்னா அந்த மாதிரி ஒரு டயலாக் குடுத்துட்டாங்க. சரி நான் அந்த டயலாக பிரசன்ட் பண்ணிட்டேன். இப்ப லாஸ்ட்டா பிரசன்ட் பண்ணும்போது நான் என் கையிலிருந்து ஒண்ணு போட்டேன். ட்ரெஸ் வந்த மாதிரி பொண்ணு வராது அப்படின்னு ஒரு ஸ்மைல் ஒண்ணு போட்டேன். போட்டு மனசுக்குள்ள செம்ம பயம். சார் ஏதாச்சும் திட்டுவாங்களா? சார் சொன்னதை தாண்டிட்டோமா அப்படின்னு திரும்பி பார்த்தா சார் சிரிச்சாங்க. ஓகே நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஸோ நம்மள ஃப்ரீடமா விடுவாரு. ஓகே. ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு ஷாட்டிலும் நடிக்கும்போது சார் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்றது. ஸோ இன்னைக்கு கிடைக்கிற அந்த அப்ரிசியேஷன் கிளாப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நன்றியை தவிர இந்த உலகத்துல வேற வார்த்தை இருந்தா அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ நானும் சரி என் குடும்பமும் சரி என்னைக்குமே சாருக்கும் சரி இந்த படத்துக்காக என்னை கூப்பிட்ட மதி சார் அசோசியேட் டைரக்டர் அவருக்கும் சரி என்னைக்குமே நன்றி இருக்கு அதுக்கு. தேங்க்யூ. அப்படியே வந்துட்டு அருண் சார் உங்களோட டைரக்டர் சாரோட இருந்த ஆன் த செட் மெமரி ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய இருக்கு ஆக்சுவலா. Okay. நான் வந்து ஆக்சுவலா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சீன் எடுத்தாச்சு. அது வந்து விஜய் சாரோட காம்பினேஷன்ல ஒரு பாப்பாவோட சீனு. திடீர்னு அந்த பாப்பா வந்து இல்ல வேற ஒரு பாப்பா. ஸோ அந்த எடுத்த சீனை மறுபடியும் திருப்பி எடுக்கணும். ஓகே. நான் வந்து எனக்கு நான் வினோத் சார் இப்படி பார்க்குறேன். ஒரு ரேபன் போட்டுட்டு ஸ்டைலா வினோ அவ்வளோ கூலா நான் படபடப்பட ஏன்னா விஜய் நான் எப்படி எடுத்துப்பாருன்னு ஏன்னா ஐம் ஜஸ்ட் சீயிங் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஒரு பாப்பா அதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அது ஃபுல் சீக்வன்ஸ் எடுத்தாச்சு. திடீர்னு அந்த பாப்பாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பாப்பாவால் வர முடியல போயிட்டாங்க. ஸோ அதை அப்படியே ரீடேக் பண்ணணும். ஓகே. கூலா அந்த கூலர்ஸ் போட்டுட்டு
விஜயநாட்ட போயிட்டு சார் இது இது அது அப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு? இல்ல சார் வச்சு அப்படியே கூலா நான் அப்படியே வெளியே பின்னாடி படபடன்னு இருந்துச்சு. சிம்பிளா ஹேண்டில் பண்ணாரு. ஸோ இதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நான் பார்த்ததில்ல. அது அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த மானிட்டர் டேபிள்லயே வந்து எடிட் பண்ணி முடிச்சுருவாரு சார். ஓகே. சின்னதா ஒரு டயலாக் எக்ஸ்ட்ரா இருந்தாலும், "அருண் சார் அது வேண்டாம். அது ஏன்?" சார்ன்னு ஒண்ணு ஆட் பண்ணியிருப்பேன். "உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க சார்ன்னு" இருக்கும். "சார் வேண்டாம். உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க." அவ்வளோ கிளியரா ஹி ஹேஸ் தட் விஷன். அவருக்கு என்ன வேணும், என்ன வேணும், எப்போ வேணும், அந்த கட்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்தாலும் அங்கேயே கட் பண்ணிடுவாரு டக்குன்னு. ஸோ மேன் ஆஃப் விஷன் அப்படின்னா சார். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஜானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து த்ரூ அவுட் த மூவி வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால உங்ககிட்ட வந்துட்டு எங்களுக்கு இன்னுமே நிறைய ஆன் த செட் மூமெண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம் சாரோடது. ஆக்சுவலாக சார் இப்போ பிரதர் சொன்னார் இல்லையா, சார் வந்து சரி கோவப்பட்டதெல்லாம் பார்த்துறாரு. சார் எப்பவுமே கோவப்பட மாட்டார். பட் எப்போ கோவப்படணுமோ அப்போ கோவப்படுவார். நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். சொல்லுங்க, இப்ப எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அவர் எங்க அவர் போய் கோவப்படுவாரான்னு நாங்க ஆக்சுவலாக ஒரு நினைச்சிட்டு வாட்டி இருக்கோம். அந்த ஒரு கருப்பு சாமி கெட்டப் ஒன்று பண்ணியிருப்போம். ஆ. ஸோ அங்கே ஏதோ லேட் ஆகிட்டே இருக்கு. லைட்டாக அந்த ஃபயர் ஏதோ லேட்டாக இருக்கு. அப்போ ஒரு குரல் கேட்டுது அந்த மாநிலத்திலேருந்து. அவ்வளோதான், அவ்வளோ என்ன கூட்டமாக அங்கே அசிஸ்டன்ட்ஸ்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு. என்னமோ நடந்திருக்கா பாருங்க. எல்லாமே ஆன் ஃபீட்ல தான் இருப்பாங்க. ஸோ Okay. எல்லாருமே நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ சார் என்ன சொல்றது முன்னாடி எல்லாமே அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. நைஸ். அந்த அளவுக்கு அவ்வளவு ஷார்ப். புரிஞ்சு அண்ட் கொள்ற ஒரு சாரோட பிடிச்ச அசிஸ்டன்ஸ் தான். விஷயம்னா பெரிய ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சின்ன ஆர்டிஸ்டா இருந்தும் அவருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி தருவார். ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பார். நான் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அந்த தாத்தா மரகையா, அந்த மேட்டர்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. இப்படி சொல்லி இப்படி சொல்ல நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு. அந்த அவர் பாடுவார், தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடின்னு பாடும்போது அப்போ சார் சொன்னார், மாஸ்டர் ஏஞ்சி ஒரு மூட்டு ஒன்று போட்டுருங்க பின்னாடினார். ஸோ அதெல்லாம் சொல்லாம தான் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். ஸோ சொன்னா அதெல்லாம் ஒரு கொஞ்சம் நல்லா நல்லா அந்த இருந்துச்சு. ஃபில்லிங் த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆமா, வந்துட்டு கண்டிப்பா. அதெல்லாம் கண்டிப்பா வெரி அதெல்லாம் நைஸ். கண்டிப்பா எத்தனை வாட்டி தேங்க் பண்ணாலும் முடியாது. ஸோ தேங்க் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க் பண்ணிட்டே இருக்கலாம் தேங்க்யூ கண்டிப்பா. ஒன்ஸ் அகேன் சார். ஸோ உங்களோட க்ரூ இங்க இருக்கும்போதே எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. எல்லா படத்துலயுமே உங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூ நீங்க எப்படி வந்துட்டு பார்த்து பிக் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்கன்றத நாங்க பார்த்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுனால இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா மெனக்கெடுதல் இருந்திருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷன்ல. பட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு அவரோட பர்சனலாவும் ரொம்ப கனெக்ட் பண்ணவங்க. ரொம்ப லாங் டிராவல் பண்ணவங்க. அதுக்குன்னு ஒரு தனி பேக்ரவுண்ட் ரூம் போட்டு யோசிச்சிருப்பீங்களோன்ற லெவலுக்கு இருந்துச்சு அதை விஷுவலைஸ் பண்ணும்போது. சொல்லுங்க, அது பின்னாடி ஹவு மச் ஆஃப் ஹோம் ஒர்க் டிட் யூ டூ சார்? இல்லை, ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கில் அது ஒரு ஏடி கிட்ட கொடுத்துருவோம். கேஸ்டிங் டைரக்டர்னு ஒரு ஏடி கிட்ட கொடுத்துருவோம். ஸோ ஒரு கேரக்டருக்கும் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டருக்கு பேசிக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, எப்படி இருக்கணும், என்ன ஏஜில் இருக்கணும், அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு அவங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ Okay. இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதோ யூடியூப் பார்ப்போம், அந்த மாதிரி பார்க்கும்போது சில பேர் இது கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணும். அப்படி தான் நான் இவரோட யூடியூப் இன்டர்வியூ பார்த்து தான் எடுத்தேன். ஒரு சீரியலுக்காக அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஃபிட்டாக இருந்து ஒரு இமேஜ் இருந்தது. ஸோ அதை எடுத்து அமிச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ இவரை வந்து ஏடிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, மாஸ்டர் வந்து நானே சொன்னது. ஸோ அந்த மாதிரி மிக்சடான ஒர்க் தான். Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta, Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain, No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner Wagh Bakri Tea since 1892. Venue partner Feathers, a Radha Hotel.